Hi students, நான் டாக்டர் மிருதுலா from Hana Learning. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பயாலஜில கண்டிப்பா 360 வாங்கணும் அப்படிங்கறத நம்ம டார்கெட்டா இருக்க போகுது. அந்த ஒரு 360 நம்ம வாங்குறதுக்கு ஓகே, அதுவும் நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா எப்படி வந்து லைக் ஈஸியா நம்மளாலையும் வந்துட்டு 300 330 வரையுமே ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த 30 days நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா படிச்சேன். சோ அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் அதை செக் பண்ணலையோ அது கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே காமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க என்னென்ன ஸ்டடி பிளான் அதே மாதிரி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த சாப்டர் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்க முன்னாடி வந்து நீட் எக்ஸாம்ல வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கா, ஸோ அதனால எல்லா டீடைல்டு வியூவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல கொஸ்டின்ஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இப்பயே வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப 12th சிலபஸ் நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்க இல்லையா, அப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ற விதமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல ஸோ 12th இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுக்குமே ஓகே நமக்கு நீட் எக்ஸாம்ல ஸோ 2016 இருந்து இப்போ முடிஞ்ச நீட் 2024 வரலுமே சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அது எனக்கு புரியல மேம் அப்படின்னா அதுக்கான ஒரு டீடைல்டு சொல்யூஷனும் உங்களுக்கு தரப்போம். ஓகே, சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு கொஸ்டின் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கு. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுக்கான ரீசன் சோ நம்ம புக்ல தேடணுங்கிற அவசியமே இல்லை. சோ இந்த பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா சோ ஒவ்வொரு கொஸ்டின் சோ லார்ஜ் கலர்ஃபுல் ஃபிராக்ரன்ட் ஃபிளார்ஸ் எல்லாம் இருக்கு. இது நம்ம புக்லயுமே இருக்குதான். சோ அந்த நீட் 2023ல கேட்டிருந்த கொஸ்டின் சோ அதுக்கான ரீசன் என்ன, சோ ஒரு டிபிக்கல் ஏஞ்சியோஸ்பர்ம் இருக்கு அப்படின்னா எம்ப்ரியோ சாக் இருக்கு அப்படின்னா சோ அதுல எவ்வளவு செல்ஸ் இருக்கு, நியூக்ளியேட் இருக்குது, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ இது மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லயுமே ஓகே என்னென்ன நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, சோ இடையில நடந்த எக்ஸ்ட்ரா நீட்டா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டரோட கம்ப்ளீட்டா இருக்கு. சோ அடுத்த டாபிக்ஸா இருக்கட்டும் சோ அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, சோ நான் சொன்ன மாதிரி நீட் 2016ல இருந்து 2024 வரலுமே எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா. அண்ட் இது வரலும் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம். சோ சொல்யூஷன்ஸோட இந்த பிடிஎஃப் நான் கொடுக்க போறேன். சோ இந்த பிடிஎஃபோட லிங்க் ஓகே, சோ இந்த பிடிஎஃபோட டிரைவ் லிங்க் நான் இங்க கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸ்க்கும் நம்ம கொடுக்க போறோம். சோ சொன்ன மாதிரி 12th சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு ரவுண்ட் பார்த்தலாம். சோ இதை நம்ம முடிச்சோம், ஒரு 50 பேஜஸ் கிட்ட தான் இருக்கும். சோ 50 to 60 பேஜஸ் குள்ள தான் இருக்க போது. இதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு முதல்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. சோ நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இதுல நம்ம எங்கேயாச்சும் எரர் பண்ணிருக்கோமா, சோ புக் டக்குன்னு எடுங்க. சோ புக்ல அந்த லைன் நம்ம டெக்ஸ்ட் புக் ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்லயே இருக்கா அதை குயிக்கா அண்டர்லைன் பண்ணுங்க. இல்ல என்சிஆர்டி ஃபாலோ பண்றீங்கன்னா வெரி குட். சோ என்சிஆர்டிலும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த போர்ஷன்ல நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சோ அடுத்த ஒரு கடைசி 5 நாள் ரிவிஷனுக்கு கிடைக்கும் போது அங்க நம்ம படிக்கும் போது மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும். சோ நம்ம மார்க் டெஸ்ட் எல்லாம் கொடுக்கும் போது ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா. சோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. சோ இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிசிக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் சோ அதே மாதிரி 11th சிலபஸும் வேணும் அப்படின்னா இது இப்போ உடனே கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த பிடிஎஃப் இப்பயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மேபி நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்பயே நீங்களும் படிக்க ஆரம்பிச்சலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி 100% யூஸ்ஃபுல் ஓகேவா. சோ அடுத்தடுத்து உங்களுக்கான எல்லா வீடியோஸும் பிசிக்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்கு. அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட போறோம். அண்ட் பயாலஜிக்கும் எப்படி எல்லாம் நம்ம டாபிக் வைஸ் நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இப்போதைக்கு லைவ் வர முடியல, பட் இருந்தாலும் இந்த பிடிஎஃப் வச்சு நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அண்ட் இதை தாண்டி 11th சிலபஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டடி பிளான்ல சொல்லியிருக்கேன். சோ அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ டூ கமெண்ட் வாட் எல்ஸ் ஹெல்ப் யூ நீட். சோ நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற என்னெல்லாம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு பூஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ கண்டிப்பா நம்ம பண்ண ரெடியா இருக்க போறோம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.